இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே எப்படி வந்து கம்ப்ளீட்டா உங்களோட கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க, ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க, சைடில் இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிட்டு அதில் இவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் காப்பி ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன்றதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆர் டிரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஆல் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டிரைவ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல்டு ஃப்ரீக்வன்சி கேட்டிருப்பாங்க. அதில் ஒன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஒரு டைம் தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் வந்து கேட்பாங்க. கனெக்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணதுமே எந்த கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டை நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணணும். ஜிமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபார்மேட் மீடியா குவாலிட்டிலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ என்ன மீடியா குவாலிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டேட் ரேஞ்ச் கேட்டிருப்பாங்க. எந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் பண்ணி பேக்கப் பண்ணி உங்களோட கூகுள் டிரைவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். லாஸ்ட் இயர்னா லாஸ்ட் இயர், லாஸ்ட் 3 years, ஆல் டைம், கஸ்டம், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சேவ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யுவர் இன்ஃபர்மேஷன் பீயிங் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மெயிலில் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா யுவர் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு கூகுள் டிரைவ் ஹஸ் பீன் ஃபினிஷ்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வியூ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவில் வந்து ஓப்பன் ஆகும். மெட்டா அப்படின்ற மாதிரி டேட் போட்டு வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட்டு உங்களோட ஐடி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்லாம் வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து யுவர் இன்ஸ்டாகிராம் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ்ன்னு இருக்கும். மெசேஜஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் யார் யார்ட்டெல்லாம் சேட் பண்ணீங்களோ அவங்களோட ஐடி நேம் போட்டே வந்து வரிசையாக வந்துருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பேசியிருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கூகுள் டிரைவில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து சரியாகவே வந்து புரியாது. கம்ப்ளீட்டாக அது கோடிங் ஃபார்மேட்டில் வந்துருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து புரியாது. அதனால் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஒரு ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே 3 dot பட்டன் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஓப்பன் வித்னு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து மெசேஜஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்குறப்ப தான் இந்த மெசேஜஸை மட்டும் நீங்கள் கிளியராக வந்து பார்க்க முடியும். நீங்கள் டேரெக்டாக கூகுள் டிரைவில் வந்து பார்க்குறப்ப அந்த மெசேஜஸ் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து புரியாது. அதனால் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி ஃபோட்டோ, வீடியோஸ், ஆடியோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டைரெக்டாக கூகுள் டிரைவில் வந்து பார்த்துக்கலாம். மெசேஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் வந்து அந்த ஃபைலை வந்து அதில் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியராக வந்து தெரியும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே எப்படி வந்து கூகுள் டிரைவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.